வெல்கம் டு பாப்பா கிச்சன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கமெண்ட்டில் மட்டன் சுக்கா ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை விட ஒரு சூப்பரான ரெசிபியில் தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஸோ இது உங்களுக்கு மட்டன் சுக்கா லெவல் டேஸ்ட்டுக்கு வெஜ்லேயே எப்படி நம்ம சூப்பராக செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு என்னெல்லாம் மசாலாஸ் போடுவோமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய் 2, அன்னாச்சி பூ 1, கடல் பாசி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பிரியாணிக்கு என்ன மசாலாஸ்லாம் போடுவீங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் ஆட் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஸோ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இந்து உப்பு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இந்து உப்பு பிடிக்காதுன்னா சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறது வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுனால சில்லி பவுடரை விட பெப்பர் தான் இதில் அதிகமாக இருக்கணும் காரம். ஸோ அதனால் சில்லி பவுடரை கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகும். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 200 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் பெரிய சைஸாகவே நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா எந்த ஷேப்பில் வேணால் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம்ஸை மசாலா கூட நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன், ஆல்சோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் பெப்பர் வேறு இதில் நிறைய ஆட் பண்ணுறோம். இந்த கொரோனா டைமில் பெப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடிக்கு அது ரொம்ப ஹெல்தி. ஓகே, நம்ம பேசிகிட்டே இதை தீய விட்டுறக்கூடாது. நம்ம நல்லா கலரிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மஷ்ரூம் நம்ம மசாலா கூட நல்லா கோட் ஆகணும், ஒன்று போல் வரணும். அடியில் எங்கேயாவது உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே எடுத்து சுரண்டி எடுத்து கடாயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தான் இந்த மஷ்ரூமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்களா, நாங்கள் தண்ணியே ஆட் பண்ணல, அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியில் தான் இந்த மஷ்ரூம் குக் ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பாருங்களேன், நம்ம மஷ்ரூம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. பார்த்திங்கன்னா அடி பிடிக்கலை, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாவ், ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மஷ்ரூம் இந்த லெவலுக்கு குக் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா 1.5 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா லெவலுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாவ்! இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது மேலே அப்படியே லெமன் புழிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.